ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சீக்கிரத்திலே காரியம் கைகூடும் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் காரியம் கைகூடலையே, நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களுக்காக நம்ம முயற்சி பண்ணுகிறோம், காரியங்களுக்காக எத்தனையோ ஜெபம் பண்ணுகிறோம், எத்தனையோ உபவாசம் பண்ணுகிறோம், எத்தனையோ பொருத்தனைகளை நம்ம செய்கிறோம். ஆனால் நம்முடைய காரியம் கைகூடாமல் இருக்கிறதே என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு சோர்வின் ஆவி, நமக்குள்ளே சில விரட்டிகள், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபித்து ஜெபித்து நடக்காதது நிமித்தமாய் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஏன் அற்புதம் செய்யாதபடி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உன்னை பார்த்து தான் கர்த்தர் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரம் என்று சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறதை குறித்து ஒரு விதவையின் ஓமையை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். அந்த விதவை அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்திற்காக அநீதி உள்ளவன்ட்ட, மனுஷனை மதிக்காதவன்ட்ட போய் அடிக்கடி போய் அலட்டி கொண்டிருப்பாளாம். ஆனால் அப்படிப்பட்டதான அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி கூட இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டுகிறாள் என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைத்தானா, எப்படியாவது இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த விதவையின் ஓமையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அதன் வழியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார்? லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தாலும் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ, நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்கிறார். அவனை என்ன ரகசியம் தெரியுமா? சீக்கிரத்தில் நம்முடைய காரியம் கைகூடணும்னா இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவளாக இருக்க வேண்டும். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், நாம் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இரவும் பகலும் நம்ம எப்போ போராட்டம் வரும்பொழுது கூப்பிடுவோம், பிரச்சனைகள் வரும்பொழுது கூப்பிடுவோம், சில மனிதர்கள் எதிர்க்கும் பொழுது கூப்பிடுவோம், இல்லைன்னா வியாதிகள் மத்தியில் கூப்பிடுவோம். சில காரியம் நடக்காமல் போகும் பொழுது 1 மாதங்கள் 4 மாதங்கள் இல்லை 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் காலதாமதம் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை நிறுத்தி விடுவோம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யலையே, ஆண்டவரை தேடின ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் விரட்டியில் காணப்படுவோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நிறுத்தி விடாத சகோதரனே, உன் ஜெபத்தை நிறுத்தி விடாத சகோதரியே, இன்னும் நீ ஜெபம் பண்ணு. நீ இரவும் பகலும் கூப்பிடுகிற உன் கூப்பிடுதலை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு நாமம் உண்டு. நான் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறேன். உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் காதை உண்டாக்கின தெய்வம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சொன்ன வார்த்தையின்படி உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. நீ இரவும் பகலும் கூப்பிட்டு அவருடைய சமூகத்தில் நீ பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, விசுவாசமாய் காத்திருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறார், சீக்கிரத்தில் அப்படின்றால் இன்றைக்கு உன் காரியம் கைகூடும்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். என்ன காரியத்தை காத்திருக்கிறாய்? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீ காணப்போகிறாய். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனை, இந்த வார்த்தையை கேட்டபடிய பிள்ளைகள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் காரியம் கைகூடும் சொன்ன வார்த்தையின்படியே அப்படியே கைகூடட்டும் என்று உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.